பகுதி 1. விதியின் அழைப்பு. ஒரு இரவின் திருப்பம். துபாயின் குளிர்ந்த இரவு நேரங்களில் நான் சாலையோரங்களில்தான் என் நாட்களை கழித்தேன். என் பெயர் தான்யா. வாழ்க்கையின் சோதனைகளில் மாட்டிக்கொண்ட ஒரு சாதாரண பெண் நான். 2 நாட்களாக எதுவும் சாப்பிடவில்லை. பசியின் கொடுமை என்னை பிசைந்து எடுத்தது. அன்று இரவு வழக்கம் போல் சாலையோரம் அமர்ந்திருந்தேன். வாடிக்கையாளருக்காக காத்திருந்தேன். திடீரென ஒரு நவீன கார் என் முன் வந்து நின்றது. நான் உடனே எழுந்து காரின் அருகில் சென்றேன். ஐயா, ஒரு இரவுக்கு 4000 ரூபாய் மட்டுமே, மேலும் எதுவும் வேண்டாம் என்று மெல்லிய குரலில் சொன்னேன். 2 நாட்கள் பட்டினி என்னை பலவீனப்படுத்தியிருந்தது. அதனால்தான் அவ்வளவு குறைந்த விலையை சொன்னேன். காரின் கதவு திறந்தது. உள்ளே இருந்து இறங்கிய நபர் விலையுயர்ந்த உடையில் இருந்தார். அவர் என்னை பார்த்து புன்னகைத்தார். உனக்கு ஒரு இரவுக்கு 2 லட்சம் தருகிறேன் என்றார். அந்த வார்த்தைகள் என் காதுகளை எட்டிய போது நம்ப முடியவில்லை. பசியின் கொடுமையிலும் அந்த எண்ணிக்கை என்னை வியப்படையச் செய்தது. நான் யோசிக்காமல் அவருடன் காரில் ஏறினேன். கார் ஒரு பெரிய மாளிகையின் முன் சென்று நின்றது. அந்த இடம் முழுவதும் வெளிச்சத்தால் ஜொலித்தது. ஆனால் என் மனதில் 1000 கேள்விகள் ஓடின. இவர் ஏன் இவ்வளவு பணம் தருகிறார்? இது என்ன விளையாட்டு? பயத்தையும் மீறி பசியின் கொடுமை என்னை முன்னே செல்ல வைத்தது. இந்த கட்டத்தில் எனக்கு ஒன்று புரிகிறது. வாழ்க்கையில் நாம் எடுக்கும் முடிவுகள் நம் எதிர்காலத்தையே மாற்றிவிடும். சரி, இப்போது நாம் அடுத்த பகுதியில் அந்த மாளிகைக்குள் என்ன நடந்தது என்று பார்ப்போம். அங்குதான் என் வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்பம் காத்திருந்தது. என்னுடன் வாருங்கள், அந்த அதிசயத்தை காணலாம். பகுதி 2. மாளிகைக்குள் ஒரு புதிய உலகம். நான் மாளிகைக்குள் நுழைந்தபோது என் கால்கள் நடுங்கின. ஆடம்பரமான ஹாலில் பலர் கூடியிருந்தனர். அனைவரும் விலையுயர்ந்த ஆடைகளில் மின்னினர். நானோ பசியிலும் பயத்திலும் நடுங்கிக் கொண்டிருந்தேன். என்னை அழைத்து வந்தவர் என் கையை பிடித்து அனைவர் முன்னிலையிலும் நிறுத்தினார். அன்புள்ள குடும்பத்தினரே, இவர்தான் என் வருங்கால மனைவி தான்யா என்று அவர் அறிமுகப்படுத்தியபோது நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன். இது கனவா, நனவா? சாலையோரத்தில் பசியில் வாடிய என்னை ஒரு பணக்காரர் தன் மனைவியாக அறிமுகப்படுத்துகிறாரா? உடனே அவரது தாய் எழுந்து வந்தார். ராஜ், என்ன பைத்தியமா? சாலையோரத்தில் கிடைத்த பெண்ணை மணப்பதாகவா? எவ்வளவு பெரிய குடும்பத்திலிருந்து வரன் வந்திருக்கு தெரியுமா என்று கோபமாக கேட்டார். ராஜ் புன்னகையுடன் பதிலளித்தார். அம்மா, காதல் ஒரு முறைதான் வரும். அது எனக்கு வந்துவிட்டது. தான்யா இல்லாமல் என்னால் வாழ முடியாது. நான் அதிர்ச்சியில் வாயடைத்து போனேன். இது என்ன நாடகம்? ஏன் இப்படி சொல்கிறார்? என் கைகள் குளிர்ந்து போயின. பசி மயக்கத்திலும் இது ஏதோ வித்தியாசமான சூழ்ச்சி என்று புரிந்தது. அவர் என் காதருகில் வந்து மெதுவாக சொன்னார். என்னுடன் நடிக்கிறாயா அல்லது வேறு யாரையாவது அழைக்கவா? அந்த மிரட்டலில் நான் பயந்து போனேன். நீங்கள் சொல்வது போல் நடக்கிறேன் என்று மெதுவாக சொன்னேன். இப்போது உங்களுக்கு ஒரு கேள்வி எழும். இவர் ஏன் இப்படி ஒரு முடிவை எடுத்தார்? இதற்கு பின்னால் என்ன காரணம் இருக்கும்? அடுத்த பகுதியில் இந்த மர்மத்தை அவிழ்ப்போம். ராஜின் உண்மையான நோக்கம் என்ன என்பதை அறிய என்னுடன் வாருங்கள். பகுதி 3. உண்மைகள் வெளிப்படும் நேரம். சடங்குகள் விரைவாக நடந்தேறின. பூசாரி வந்தார். சாட்சிகள் கூடினர். நானும் ராஜும் திருமணம் செய்து கொண்டோம். என் கைகள் நடுங்கின. என் மனதில் 1000 கேள்விகள். ஆனால் எதுவும் கேட்க முடியவில்லை. அந்த பயங்கரமான இரவு முடிந்து காலை வந்தது. மறுநாள் காலை ராஜ் என் அறைக்கு வந்தார். நான் தரையில் அமர்ந்து பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தேன். என்னை பார்த்ததும் அவர் சிரித்தார். பிறகு நாங்கள் இருவரும் காலை உணவு சாப்பிட்டோம். அப்போதுதான் அவர் உண்மையை சொல்ல ஆரம்பித்தார். என் பெயர் ராஜ். இந்த மாளிகை என் தந்தையுடையது. என் சித்தி என்னை கட்டுப்படுத்த முயற்சிக்கிறாள். அவள் விரும்பும் பெண்ணை நான் மணக்க வேண்டும் என்று நிர்பந்திக்கிறாள். ஆனால் எனக்கு அவள் மேல் நம்பிக்கை இல்லை. அதனால்தான் உன்னை தேர்ந்தெடுத்தேன். நீ சில மாதங்கள் என்னுடன் இருந்தால் போதும். அதற்கு நான் உனக்கு 5 லட்சம் தருகிறேன். பிறகு உனக்கு நல்ல வேலை வாங்கித் தருகிறேன் என்றார். அவர் பேசிக்கொண்டிருக்கும் போதே எனக்கு ஏதோ நினைவுக்கு வந்தது. அவர் பெயர், அவர் குரல். திடீரென்று என் மனதில் ஒரு அதிர்ச்சி. நான் அவர் சட்டையை பிடித்து இழுத்தேன். நீதான் அந்த ஆரியன். என்னை இந்தியாவிலிருந்து துபாய்க்கு அழைத்து வந்து பின்னர் காணாமல் போனவன் நீதானே? ராஜ் அதிர்ந்து போனார். அவர் முழங்காலில் விழுந்து அழ ஆரம்பித்தார். ஆமாம், நான் தான் அந்த ஆரியன். என் குடும்பத்தினர் என்னை மிரட்டினார்கள். என்னால் உன்னை தொடர்பு கொள்ள முடியவில்லை. உன்னை தேடி மனிதர்களை அனுப்பினேன். ஆனால் நீ கிடைக்கவில்லை. பின்னர் நீ துபாயில் சாலையோரம் இருப்பதை அறிந்தேன். என் மனம் உடைந்து போனது. அதனால் தான் இந்த திட்டம் என்று கதறினார். நான் அந்த மனிதனை வெறுக்க வேண்டும். ஆனால் ஏனோ என் மனம் அவனை மன்னிக்கத் துடித்தது. ஏனெனில் அவன் உண்மையிலேயே வருந்தினான்.
அவன் கண்ணீர் பொய்யாக இல்லை. இப்போது சொல்லுங்கள், நீங்கள் என் நிலையில் இருந்தால் என்ன செய்வீர்கள்? அவனை மன்னிப்பீர்களா அல்லது வெறுப்புடன் விலகிச் செல்வீர்களா? அடுத்த பகுதியில் நான் எடுத்த முடிவை பற்றி பார்ப்போம். பகுதி 4. மன்னிப்பின் மறுபக்கம். ராஜின் காலில் விழுந்து அழுததை பார்த்தபோது என் மனம் மாறியது. ஆம், அவன்தான் என் வாழ்க்கையை நாசமாக்கினான். ஆனால் அவன் அதற்காக உண்மையிலேயே வருந்தினான். அவன் எனக்கு உதவ முயற்சித்ததும் உண்மை. நான் மெதுவாக சொன்னேன், எழுந்திரு, நான் உன்னை மன்னிக்கிறேன். ராஜ் நிமிர்ந்து பார்த்தான். அவன் கண்களில் நன்றியும் ஆச்சரியமும் ஒரு சேரத் தெரிந்தன. உண்மையாகவா என்னை மன்னிக்கிறாயா என்று கேட்டான். ஆமாம், மன்னிக்கிறேன். ஆனால் நீ உன் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்றேன். அன்று முதல் எங்கள் வாழ்க்கை மாற ஆரம்பித்தது. ராஜ் என்னை மனைவியாக மதிக்க ஆரம்பித்தான். அவனது சித்தி என்னை அவமதிக்க முயற்சித்த போதெல்லாம் அவன் எனக்காக கேடயமாக நின்றான். அம்மா, தான்யா என் உலகம். அவளை அவமதிப்பது என்னை அவமதிப்பது போல் என்று கண்டிப்பாக சொல்வான். படிப்படியாக நான் வீட்டில் ஒரு இடத்தை பிடித்தேன். ரஜின் தந்தை என்னிடம் அன்பாக பழக ஆரம்பித்தார். நான் வீட்டு விஷயங்களை கற்றுக்கொண்டேன். ஆங்கிலம் படித்தேன், கம்ப்யூட்டர் கற்றேன். 6 மாதங்களில் நான் முற்றிலும் மாறியிருந்தேன். ஒரு நாள் ராஜ் என்னிடம், தான்யா, நீ உன் குடும்பத்தை பார்க்க விரும்புகிறாயா? நான் உன்னை இந்தியாவுக்கு அழைத்துச் செல்கிறேன் என்றான். அவன் கேட்டபோது என் கண்கள் கலங்கின. 1.5 ஆண்டுகளுக்கு மேல் ஆகியிருந்தது நான் என் குடும்பத்தை பார்த்து. என்னை மன்னிப்பார்களா? எப்படி எதிர்கொள்வது? இப்போது நாம் அந்த பயணத்தை பற்றி பார்க்கலாம். குடும்பத்தை மீண்டும் சந்திக்கும்போது என்ன நடந்தது? அவர்கள் என்னை ஏற்றுக்கொண்டார்களா? அடுத்த பகுதியில் தொடர்வோம். பகுதி 5. மீண்டும் ஒரு தொடக்கம். நாங்கள் இந்தியா சென்றோம். எங்கள் வீட்டை அடைந்தபோது என் இதயம் படபடத்தது. அம்மா கதவை திறந்தார். என்னை பார்த்ததும் அவர் அதிர்ந்து போனார். தான்யா என்று கூச்சலிட்டு என்னை கட்டிக்கொண்டார். உள்ளே அப்பா இருந்தார். அவர் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார். என்னை பார்த்ததும் அவர் கண்கள் கலங்கின. ஆனால் உடனே கோபம் வந்தது. எங்கே போனாய்? எங்களை ஏமாற்றிவிட்டு எங்கள் மானத்தை வாங்கினாய் என்று கத்தினார். நான் அழுது கொண்டே அவர் காலில் விழுந்தேன். அப்பா, என்னை மன்னியுங்கள், நான் தவறு செய்துவிட்டேன் என்றேன். ராஜ் உள்ளே வந்து எல்லாவற்றையும் விளக்கினான். அவன் உண்மையைச் சொன்னான். அவன் எப்படி என்னை தேடினான், எப்படி திருமணம் செய்தான், இப்போது எப்படி என்னை கவனித்துக் கொள்கிறான் என்று விளக்கினான். என் அப்பா மெல்ல மெல்ல சாந்தமானார். என் அண்ணன்கள், தங்கைகள் அனைவரும் என்னை சூழ்ந்து கொண்டனர். அந்த நாள் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாளாக இருந்தது. திரும்பி வந்த பின் ராஜ் என்னை படிப்பில் சேர்த்தான். நான் ஆங்கிலம், கம்ப்யூட்டர் படித்தேன். இன்று நான் ஒரு சமூக சேவகியாக பணியாற்றுகிறேன். பெண்களுக்கு உதவுகிறேன். அவர்கள் தவறான பாதையில் செல்வதை தடுக்கிறேன். என் வாழ்க்கையின் பாடம் இதுதான். தவறுகள் நடக்கும், ஆனால் அவற்றிலிருந்து மீள முடியும். மன்னிப்பு என்பது பலவீனமல்ல, அது வலிமை. குடும்பம் என்பது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம். அதை இழக்காதீர்கள். நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் யாராவது தவறு செய்தாலும் முதலில் மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் மன்னிப்புதான் மனதுக்கு அமைதி தரும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மன்னிப்பின் மகத்துவத்தை பற்றி அவர்களிடமும் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.